தவிக தலைவர் விஜய் கரூர் சம்பவம் குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார். அவரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டம் கொல்லமங்கலத்தில் தலைவர் விஜய் கலந்து கொண்ட தவிக நிர்வாகிகள் சந்திப்பு பிப்ரவரி 23 நடைபெற்றது. அதில் கரூர் சம்பவம் குறித்து முதன்முறையாக விஜய் பேசினார். அப்போது அவர் கூறுகையில், எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைத்துள்ளார். அந்த நண்பர் முதல்வர் அவர்கள்தான். சமீபத்தில் நிருபர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள் யாரும் கிடையாது, அவர்கள் அனைவரும் எனக்கு நண்பர்கள் தான் என்று முதல்வர் பதிலளித்தார். உண்மையில் நாங்கள் உங்களுக்கு நண்பர் எனில் ஏன் கரூர் விஷயத்தில் என் மீது பழி போட்டீர்கள்? உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அப்படி பேசியிருப்பீர்களா? நாங்கள் உங்களுக்கு நண்பர் எனில் நிகழ்வுகளுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கின்றீர்கள்? எல்லாவற்றையும் நீங்களே செய்துவிட்டு போகிற போக்கில் பொய்களை அடித்து விடுகின்றீர்கள். உங்களது உண்மையான நண்பர்கள் யார் என்று சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களது உண்மையான நண்பர்கள். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. ஆனால் உங்களது ஆட்சிதான் தப்பான ஆட்சி, தமிழ்நாட்டிற்கே தேவையில்லாத ஆட்சி. இவ்வாறு பேசினார். அவரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் மிக பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு, புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்கார். யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள்.